சரி, இந்த ரமதானுடைய நோக்கம் என்ன? ஒரு வசனம் அடிக்கடி நாங்கள் கேட்கின்ற ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்துடைய வசனம். அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? அடியார்களே, நம்பிக்கையாளர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது எப்படி உங்களுக்கு முன்னோர் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, லஅல்லக்கும் தத்தகூன். ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக, முஸ்லிமாக மாற வேண்டும். அதுக்காக தான் இந்த ரமதானுடைய மாதம் ஒரு பயிற்சி களமாக, நோன்பு சொல்லக்கூடிய ஒரு அதிகமாக நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக, ஒரு மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம்களுக்கு அருட்கொடையாக கொடுத்திருக்கிறார். சரி, சில சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம். முக்கியமான சில விஷயங்கள், நோன்பு யார் மீது கடமை, யார் மீது கடமை இல்லை, நோன்பில் என்ன செய்தால் நோன்பு முறிந்துவிடும், நோன்பில் எதை செய்தால் நோன்பு முறிக்காது என்று சில முக்கியமான விஷயங்களை ஹதீஸின் அடிப்படையில், ஹதீஸுடைய ஆதாரபூர்வமாக ஹதீஸின் பார்வையில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதலாவது, யார் மீது நோன்பு கடமை? முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன் மீதும் இந்த நோன்பு கடமை. இப்போ சொல்லப்பட்ட வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம். ஆமனு என்று சொன்னால் ஈமான் உள்ளவர்கள், முஸ்லிம், 2 பேரும், முஃமினும் முஸ்லிமும் 2 பேருக்கும் தான் இந்த கட்டளை. நோன்பு அவர்கள் மீது கட்டளை, அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது. அதிலே புத்தி உள்ளவர்கள், அறிவாளிகள், புத்தி உள்ளவர்கள் என்று சொன்னால் சிலருக்கு புத்தி சரியில்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு சாதாரண மனிதர் போல ஒரு புத்தி இல்லாமல் இருக்கலாம். உதாரணத்திற்கு நாங்கள் பைத்தியக்காரர் என்று நம்மளுடைய மொழியில் சொல்லுவோம். அவர்கள் மீது நோன்பு கடமை இல்லை. அப்போ அதுக்கு மாறாக யாருக்கு சுய புத்தி இருக்கிறதோ, யார் சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறதோ அவர்கள் மீது இந்த நோன்பு கடமை. அதே போன்று பருவ வயதை அடைந்தவர்கள், எவர்கள் இந்த பருவ வயதை அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது கட்டாயமாக இந்த நோன்பு கடமை. ஏன்? பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்களுடைய கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிப்பார். அடுத்தபடியாக முகீமாக இருக்கக்கூடியவர்கள், முகீம் என்று சொன்னால் தன்னுடைய ஊரில் வசிக்கக்கூடியவர்கள், பிரயாணம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் மீது நோன்பு கடமை. அடுத்த மிக முக்கியமான 5வது விஷயம், நோன்புக்கு தடை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். நோன்புக்கு தடை இல்லாமல் என்று சொன்னால் சில பெண்களுக்கு நோன்பு வைக்க முடியாமல் இருக்கலாம், சில நேரங்கள் சில ஆண்களுக்கு நோன்பு முடியாமல் இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த தடை இல்லாமல் இருந்தால் அவர்கள் நோன்பு வைப்பது அவர்கள் மீது கடமை. இது இந்த 5 நபர்கள் மீது நோன்பு கடமை. அடுத்தபடியாக இதுக்கு ஆப்போசிட்டாக, இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய யார் மீது நோன்பு கடமை இல்லை,